ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நிஃப்டி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஏற்கனவே. அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் 5 மினிட்ஸ் ஷார்ட். இது ஏற்கனவே கொடுத்த லெவல்ஸ் தான் இது. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி கீழேயும் போகல, டிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல, சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. ஓகேவா? இப்போ இங்கே தான் ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை பிரேக் ஆகி இந்த இடம் டச் பண்ணிச்சுன்னா நல்லா ஒரு சப்போர்ட்டை எடுத்து நல்லா ஒரு ரிவர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எதனாலன்ட்டு பார்க்கலாம். இது அப்படியே 1 ஹவர் சார்ட்டாக மாற்றிப்போம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுத்தோன்னா பாருங்க எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? திரும்ப பாருங்க, திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது 43,400. ஓகேங்களா? இந்த இடம் பாருங்க சப்போர்ட் எடுத்து எவ்வளோ தொழில் வந்திருக்கு பாருங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட்டாக இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகி இந்த இடம் நாளைக்கு வந்துச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துனா திரும்ப இந்த இடத்துல லெவல்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்லை இந்த லெவல்ஸை பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் இதுதான். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் நம்ம புதுசாக எதுவும் போட போகிறதா, இந்த லெவல்ஸ் அப்படியே போட்டுங்க, உங்களோட சார்ட்ல டிரா பண்ணி அப்படியே போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தலாம். அதுக்கப்புறம் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படியே லைவ்ல. நிஃப்டியும் அதுவே தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி நம்ம கொடுத்த லெவல்ஸ்லேருந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கரெக்டாக இங்கே பிரேக் ஆகி போகல. ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். அப்போ கிளியராக இருக்கும். நம்ம கொடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் எதுவும் பிரேக் ஆகி கீழே போகல. இங்கே தான் இந்த சப்போர்ட்லேயே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பிரேக் ஆகி போச்சுன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஓகேங்களா? அது எதனாலன்னு போய் பார்க்கலாம். 1 ஹவர் சார்ட் எடுத்துப்போம். அதுவே தான் 1 ஹவரில் பாருங்கள். இந்த இடம் பிரேக் ஆகி இந்த இடம் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தோடனே இங்கேருந்து டச் பண்ணோன்னா எவ்வளோ தொழில் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருக்கு பாருங்கள். ஓகேவா? ஒருவேளை இங்கே பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது இங்கே லெவல் வந்துச்சுன்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் லெவல்ஸ் கொடுத்துருவோம். அது என்னாச்சுன்னு பார்க்கலாம். இது நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஆப்ஷனில். அதாவது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 43,700 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ 43,700 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் 26 இல்லையா? இதுதான் 26. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200ல் எடுத்திருந்தா கூட 275 பாயிண்ட் 75 பாயிண்ட் கிடச்சிடும். திருப்பி பார்த்தீங்கன்னா அதுவே லெவல்ஸில் திருப்பி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். இந்த லெவல்ஸை பிரேக்காக ஆகல, கீழே சப்போர்ட் எடுத்து நல்லா இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் நம்ம கொடுத்த லெவல் இதுதான். இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் ஆகி கீழே வந்துச்சு. கீழே இந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸை நல்லா டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன். இது பார்த்தீங்கன்னா செல்லிங் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நல்லா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா 395 செல் பண்ணியிருந்தா கூட கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டவுன் பாருங்கள், 185 இருக்கும் வந்திருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்போ என்ன மூவ்மெண்ட் தெரியுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கான நாள் இன்னைக்கு. ஓகேங்களா? பையருக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்காது. சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கும். ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் அவ்வளோதான், அப்படி தான் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் செல் பண்ணியிருந்தா 395 செல் பண்ணியிருந்தா 185 கிட்ட வந்திருக்கு. அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஓகேவா? சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மட்டும் பார்ப்போம். இது 1 ஹவர் சார்ட்டு. இது நம்ம புதுசாக எதுவும் போட போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா இதுவே தான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டில் 15 மினிட்ஸ் மாற்றிக்கும் ஃபஸ்ட்டு, கிளியராக இருக்கும் அப்போ தான். திரும்ப சொல்கிறேன், நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல, இதுவே தான். இந்த லெவல்ஸை வந்து அப்படியே நோட் பண்ணிங்க. 18,580 ஓகேங்களா. 18,580 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18,670. அதுக்கு அடுத்ததில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18,750. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 18,815. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 18,870. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இது இந்த இடத்துல, ஓகேங்களா. இந்த லெவல்லாம் மிஸ் பண்ணிடாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டவுன் ஃபால் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துலலாம் நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சரி, அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் அதே தான். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 43,100 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 43,400. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,520. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,880. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 43,980. ஏன் இந்த இவ்வளோ கேப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தால் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது அந்த இடத்துல. இந்த இதெல்லாம் பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருந்தேன், ஓகேங்களா. இந்த இடம்லாம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டாங்க. உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா. இங்கே இந்த சார்ட் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெய்லி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஆப்ஷன் லெவல்ஸ் கூட கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா. ஆப்ஷன் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.